அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினால் வெறி கொண்டிருந்தாள் அப்படின்றத பார்த்தோம். அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மீனிங் இருக்கிற வசனம். ஏன்னா அது தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தத்தையும் அவள் கொடுத்திருந்தாள் அப்படின்றத பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கி ஆவியானவர் இதை ஒரு செப்பரேட் டாப்பிக்காக பண்ணுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. பரிசுத்தவான்களின் இரத்தம். வெளிப்படுத்தல் 17:6, வெளிப்படுத்தல் 18:24, வெளிப்படுத்தல் 19:2. எவ்வளவு பேரோட இரத்தத்தை இந்த ரோமன் கத்தோலிக்க சபை குடிச்சிருக்குது, அந்த மகா பாபிலோன் வேசி எவ்வளவு பேரோட இரத்தத்தை குடிச்சிருக்கிறா அப்படின்றத பார்க்கலாம். பரிசுத்தவான்களின் இரத்தத்தை குடிக்கும் கத்தோலிக்க சபை. வெளிப்படுத்தல் 17:6 படிக்கலாம். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். வெளிப்படுத்தல் 17:6 2 குரூப் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுனுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருந்தாள். இங்கே 2 குரூப் தான். ஆனால் வெளிப்படுத்தல் 18:24 பார்த்தா தீர்க்கதரிசிகளுடைய இரத்தம், பரிசுத்தவான்களுடைய இரத்தம், பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தம். பூமினா இங்கே ரோமன் பூமி, இட்ஸ் ரோமன் எர்த். இங்கே பூமின்ற வார்த்தைக்கு எர்த் அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் 2 வார்த்தைகள் இருக்குது. ஒன்று கீ அப்படின்ற வார்த்தை. இந்த கீனாக்க லோக்கல் ரீஜன், அது யூரோப்பை மட்டும் குறிக்கிறது, அந்த ரோமன் எர்த்தை குறிக்கிறது. 2வது வார்த்தை இங்கிலீஷில் ஹோல் வேர்ல்டுன்னு சில இடத்துல டிரான்ஸ்லேட் ஆகி வரும். அதுக்கு பேர் ஆய்க்குமெனே. இன்னைக்கு எக்குமெனிசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? எக்குமெனிசம்ன்ற அந்த வார்த்தை ஆய்க்குமெனே அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் வந்திருக்குது. குறிப்பாக வெளிப்படுத்தலில் ஒரு 2-3 இடங்களில் வருது. வெளிப்படுத்தல் 3:10 வருது. உலகமெங்கும் வரப்போகிற அந்த சோதனை காலத்திலேருந்து நான் தப்பு வைப்பேன்னு சொல்லி பிலடெல்பியா சபைக்கு ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுக்குறார். அந்த ஹோல் வேர்ல்டுன்றது ஆய்க்குமெனே. ஸோ அந்த விஷயம் உலகம் பூரா வரும். வெளிப்படுத்தல் 3:10 வருது. அடுத்து வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்தில், வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்தில் ஹோல் வேர்ல்டு, அங்கேயும் ஆய்க்குமெனேன்னு வரும். பட் மற்றபடி மற்ற அதிகாரங்களில் வர அந்த எர்த், அந்த பூமின்றது ரோமன் பூமி, அது யூரோப்பை மட்டும் குறிக்கிறது. ஸோ யூரோப்பில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அந்த ஸ்திரீகிட்ட இருந்துச்சுன்றதை சொல்கிறாரு. வெளிப்படுத்தல் 19:2 படிக்கலாம். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாயம் தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். அவர்கள் தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே. ஸோ ஏசப்பாவோட பிள்ளைகளை அவ கொண்டிருக்கிறா, அதுக்காக ஏசப்பா பழி வாங்குறாரு. வெளிப்படுத்தல் 16:6 ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்பு அங்கே ஒன்று கொடுக்குறாரு. ஒரு கோபாக்கினின் கலசம் ஊட்டப்படுறப்ப இப்போ என்ன ஆகுதுனாக்க, அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். ஸோ இங்கே ரத்தத்தை அவ குடிச்சிருக்கிறா, வெறி கொண்டிருக்கிறா. எத்தனை பேருடைய ரத்தம் குடிச்சா? இந்த ரோமன் கத்தோலிக்க சபை 2 பார்ட்டாக இதை நம்ம பிரித்து வச்சிருக்கிறோம். பார்ட் 1 உண்மை கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்கள். உண்மை கிறிஸ்தவர்கள், பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ் மற்றும் யூதர்கள், இவங்களோட ரத்தத்தை எவ்வளோ குடிச்சிருக்கிறா இந்த ரோமன் கத்தோலிக்க சபை. அடுத்து செகண்ட் பார்ட் யூதர் அல்லாதவர்கள், உண்மை கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், இவங்களோட ரத்தத்தை எவ்வளோ குடிச்சிருக்கிறா. முதல் விஷயம் ஆல்பிகன்சியன் க்ரூசைட். இதில் 10 லட்சம் உண்மை கிறிஸ்தவர்களை 20 வருஷத்தில் ரோமன் கத்தோலிக்க சபை கொலை பண்ணுச்சு. த ஆல்பிகன்சியன் க்ரூசைடு, இதை பற்றி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இது விக்கிபீடியாலே ஹிஸ்டோரியன்ஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க. 1209 வருஷத்துலேருந்து 1229 வருஷம் வரைக்கும் எத்தனை பேர் இங்கே கொல்லப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்மோஸ்ட் 10 லட்சம் பேர் கொல்லப்பட்டதா நமக்கு ப்ரூஃப் இருக்குது. எப்படி இவங்க கொல்லப்பட்டாங்க, யாரால் கொல்லப்பட்டாங்க? இந்த 20 வருஷம் மிலிட்ரி கேம்பெயினை யார் இனிஷியேட் பண்ணது? போப் இன்னசென்ட் த தேர்ட். போப் இன்னசென்ட் த தேர்ட் பேரை பார்த்தீங்களா? சாத்தான் ஒளியின் தூதுவனை தான் வரும், இப்படி தான் பேர் வைப்பாங்க. போப் இன்னசென்ட், போப் அர்பன், இந்த மாதிரி தான் பேர் வைப்பாங்க. இவங்க ஃப்ரான்ஸ்ல இருந்து இந்த ஆல்பிகன்சிஸ் அப்படின்ற உண்மை கிறிஸ்தவர்கள், அந்த பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸை கம்ப்ளீட்டாக வேறு அறுத்தாங்க. இது 20 வருஷமாக நடந்துச்சு. இவங்க 1022 1163 வரைக்கும் ஆல்பிகன்சிஸ்க்கு இன்னொரு பேர் கத்தார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கத்தார்ஸை நிறையா அந்த எக்ஸ்கம்யூனிகேஷன்ஸ் இவங்க மேலே போட்டாங்க. ஃபைனலாக இவங்களை கொல்றதுக்கு குருசைடு, புனித போர், குருசைட்னா புனித போர் பண்ணாங்க. புனித போர் முஸ்லீம்களுக்கு எதிராக மட்டும் பண்ணலை, உண்மை கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இவங்க புனித போர் பண்ணாங்க.
இந்த தேர்ட் லேட்ரன் கவுன்சில்னு சொல்லி இவங்க ஒரு கூட்டமைப்பு ஒன்று வச்சுருந்தாங்க. இதெல்லாம் 1179 திரும்பவும் கண்டம் பண்ணுறாங்க. அந்த கண்டம்னேஷன் அவங்க ரிப்பீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த குருசைட்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது 10 லட்சம் பேர் ஆல்பிகன்சிஸ், இது ஃப்ரான்ஸில் நடந்தது. அடுத்து வால்டன்சியன்ஸ் 9 லட்சம் பேர் உண்மை கிறிஸ்தவர்கள். இதுக்கான வருஷம் பார்த்தீங்கன்னா 1540 1570 வரைக்கும் 30 வருஷத்தில் ரோமன் கேத்தலிக் ஆர்மிஸ் புட்சர்ட் 9 lakh கிறிஸ்டியன்ஸ். இதில் வந்துட்டு வால்டன்சியன்ஸ் இதில் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ பேரை இவங்க கொலை பண்ணாங்கன்னு சொல்லி. அடுத்து ஹியூகனாட்ஸ், ஃப்ரெஞ்ச் ப்ராட்டஸ்டன்ஸுக்கு பேர் ஹியூகனாட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஹியூகனாட்ஸு ஒரே நாளில் செயின்ட் பர்த்தலோமியூஸ் டே மேசக்கர் ஒரே நாளில் வந்துட்டு 1 லட்சம் பேரை கருவறுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 லட்சம் பேரை கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5 வருஷத்தில் வந்துட்டு கொலை பண்ணாங்க. ஒரு ராஜாவோட கல்யாணத்தில் கூடியிருந்தாங்க 1572 ஒரு ராஜாவோட கல்யாணத்தில் ப்ரொட்டஸ்டன்ஸ் வந்துட்டு கூடியிருந்தாங்க பாரிஸ் நகரத்தில். பாரிஸ் இன்னைக்கு பெரிய நகரம்ன்றது நமக்கு தெரியும். 500 வருஷத்துக்கு முன்னாடி அது பெரிய நகரம் தான். இந்த பாரிஸ் நகரத்தில் வந்துட்டு 3 நாளில் 1 லட்சம் பேரை வந்துட்டு ப்ராட்டஸ்டன்ஸ், இந்த ஃப்ரெஞ்ச் ப்ராட்டஸ்டன்ஸ்லாம் அந்த காலத்தில் வந்துட்டு உண்மையிலே இயேசுவுக்கு உண்மையாக இருந்தவங்க. மார்ட்டின் லூத்தர் காலத்தில் அதுக்கப்புறம் வந்தவங்க. இன்றைக்கி இருக்கிற ப்ராட்டஸ்டன்ஸ் அப்படி சொல்ல முடியாது. ப்ராட்டஸ்டன்ஸ் அவங்களோட வரலாறு 500 வருஷம். 500 வருஷத்தில் 400 வருஷம் அவங்க இயேசுவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தாங்க. இன்றைக்கி கடந்த 100 வருஷத்தில் அவங்களும் போப்போட கை கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கும் வந்துட்டு போப்புக்கும் இல்லை ரோமன் கத்தோலிக்க சபைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாமல் போயிடுச்சு. செயின்ட் பர்த்தலோமியூஸ் டே மேசக்கர், இதில் 1 லட்சம் பேர் 3 நாளில் வந்துட்டு ரோமன் கேத்தலிக் ஆர்மி வந்துட்டு போப் சொன்னதை கேட்டுட்டு இந்த ஹியூகனாட்ஸை கொலை பண்ணாங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு சின்ன லிஸ்ட்டு நம்ம பார்த்துருக்குறோம். ஆல்பிகன்சிஸ் 10 லட்சம் பேர், வால்டன்சியன்ஸ் 9 லட்சம், ஹியூகனாட்ஸ் ஒரு 2 செட்டில் 5 லட்சம் 1 லட்சம் 25 லட்சம். இது சின்னோண்டு ட்ராப். இப்போ நம்ம பார்க்குறது சின்னோண்டு ட்ராப். இன்னும் லிஸ்ட்டு நிறையா இருக்குது. விச் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கூட இங்கிலீஷில் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் படிச்சிங்கன்னா விச் ஹண்ட்னு சொல்லுவாங்க. யாராவது ஒரு ஆளை கரு வச்சு அவங்க மேலே வந்துட்டு பழி சுமத்தி அவங்கள எப்படியாவது வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னா அதுக்கு பேர் இங்கிலீஷில் வந்து விச் ஹண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விச் ஹண்ட் ஆரம்பித்ததே கத்தோலிக்க சபையால் தான். விச் ட்ரையல்ஸ், அவங்களுக்கு பிடிக்காத குடும்பங்களை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெண் வந்துட்டு ஒரு விச், இவ வந்துட்டு ஒரு சூன்யக்காரி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கொலை பண்ணிடுவாங்க. இல்லை அவங்களோட அந்த ரோமன் கத்தோலிக்க சபையோட அந்த பாதிரியார்களோட ஆசைக்கு இவங்கெல்லாம் இணங்கலை அப்படின்னு சொன்னால் அவங்கள விச் அப்படின்னு சொல்லி அவங்கள கொலை பண்ணிடுவாங்க. எவ்வளோ பேருன்ற லிஸ்ட்டு பாருங்கள், 90 லட்சம். இதுக்கான பேப்பல் புல் 1233 வந்துச்சு. 1233 கிரெகரி த 9th இந்த பேப்பல் புல் வந்துட்டு போட்டார். இந்த விச் ட்ரையல்ஸ் இதை பற்றி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் விச் ட்ரையல்ஸ் இருக்குது. த ட்ரியர் விச் ட்ரையல்ஸ், த ஃபுல்டா விச் ட்ரையல்ஸ், பாஸ்க் விச் ட்ரையல்ஸ், நிறையா லிங்க்ஸ் வந்துட்டு இங்கே ஆத்தென்டிக் லிங்க்ஸ் வந்துட்டு ஆவியானவர் காமிச்சு கொடுத்துருக்கிறாரு. இது கிட்டத்தட்ட 600-700 வருஷமாக வந்துட்டு பெண்களை இதில் கொல்லப்பட்டதில் 80% பெண்கள். விச் ட்ரையல்ஸில் 80% பெண்கள். அடுத்து இன்குவிசிஷன், ஒடுக்குமுறை விசாரணைகள். இதில் கொல்லப்பட்டது நான் ரொம்ப கம்மியாக இங்கே நம்பர் போட்டிருக்கிறேன். இன்குவிசிஷனில் ரொம்ப ரொம்ப கம்மியாக 90 லட்சம்னு சொல்லி இந்த நம்பர் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். ஸ்பானிஷ் இன்குவிசிஷன், போர்ச்சுகீஸ் இன்குவிசிஷன், மெக்சிகன் இன்குவிசிஷன், பெருவின் இன்குவிசிஷன் சொல்லி அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இதில் ஒரு 90 லட்சம் பேரை வந்துட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த இன்குவிசிஷனில் வந்துட்டு மக்களை டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பல் புல் ஒன்று போட்டாங்க. இந்த பேப்பல் புல்லை வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்குவிசிஷனில் 1252 போப் இன்னசென்ட் IV இவர் வந்துட்டு இவங்களை டார்ச்சர் பண்ணலாம், நம்ம டார்ச்சர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பேப்பல் புல் போட்டிருக்கிறாரு. அதுக்கான எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷனை ஆவியானவர் காமிச்சு கொடுத்துட்டாரு. அடுத்து யூதர்கள். 2வது உலக போரில் மட்டும் 60 லட்சம் யூதர்கள் இறந்தாங்கன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஹிட்லருக்கும் யூதர்களுக்கும் என்ன சண்டைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹிட்லர் அவன் ஒரு ஜெர்மன் நாட்டுக்காரன், யூதர்கள் அவங்க இஸ்ரேல் நாட்டு மக்கள். ஹிட்லருக்கும் யூதர்களுக்கும் ஏதாவது வாய்க்கா வரப்பு தகராறு, ஏதாவது சண்டை பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஹிட்லர் வந்துட்டு ஒரு ரோமன் கேத்தலிக். ஹிட்லர் வந்துட்டு பிஷப்புகளுக்கு பணிஞ்சு கை கொடுக்குற மாதிரி ஃபோட்டோஸ் இன்ன வரைக்கும் இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹிட்லர் அண்ட் ரோமன் கேத்தலிக் பிஷப்னு சொல்லி ஒரு இமேஜ் சர்ச் போட்டு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அவன் அந்த பிஷப்ஸ்க்கு எப்படி பணிஞ்சிருந்தான்,
ஹிட்லரை வந்துட்டு பதவிக்கு கொண்டு வரதுக்கு ரோமன் கத்தோலிக்க சபை எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை வந்துட்டு சர்வாதிகாரி பதவிக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்றத அவங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த ஹிட்லர் கொன்ன அந்த எண்ணிக்கை மட்டுமே 60 லட்சம் இருக்குது. ஹிட்லர் கொன்ன எண்ணிக்கை மட்டுமே 2வது உலகப் போரில் வந்துட்டு 60 லட்சம் யூதர்கள். அது மட்டும் இல்லாமல் பேப்பல் புல்ஸ் நிறையா இருக்குது. பேப்பல் புல் இஷ்யூட் பை போப் பால் த ஃபோர்த் 1555 வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இவங்க யூதர்களுக்கு இருக்கிற எல்லா ரைட்ஸையும் ரிவோக் பண்ணுறாரு. ரிவோக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அவங்கள ஒடுக்குமுறை பண்ணி அதுக்கப்புறம் பின்னாடி யூதர்களை கொலை பண்ணுறாங்க. அடுத்த ஒரு பேப்பல் புல் இஷ்யூட் பை போப் கிளெமெண்ட் த எய்த். இது 1593 யூதர்களுக்கு எதிரான யூதர்கள் வந்துட்டு பேப்பல் ஸ்டேட்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பெல் பண்ணுறாங்க. இதுக்கான எல்லா பேப்பல் புல்ஸு ஆத்தென்டிக்காக நம்மக்கிட்ட இருக்குது. யூதர்கள் எப்பப்போ எவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட் இது 1919. இது எல்லாமே ரோமன் கத்தோலிக்க சபையோட ஒடுக்குமுறையில் கொல்லப்பட்ட யூதர்களோட எண்ணிக்கை. 1066, 1096, அடுத்து 1919, 1941. இது ஒரு பெரிய லிஸ்ட். இது இன்ஃபேக்ட் நான் அந்த நம்பர் போடுறப்ப சொல்லப்போனால் இது 70 லட்சம்னு சொல்லி போடுறதுக்கு பதிலாக இது ஒரு 2 கோடி போட்டிருக்கணும். அதுதான் வந்துட்டு ஒரு ஃபேர் நம்பராக வந்துட்டு இருக்கும். பட் நமக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு நம்பர் வந்துட்டு தெரியுதோ, எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு ஹிஸ்டாரிக்கலாக ப்ரூஃப் இருக்கோ அந்த அளவுக்கு நம்பர் போடலான்னு சொல்லி 70 லட்சம்னு சொல்லி போட்டிருக்கிறோம். இதுக்கு அடுத்து இந்த உண்மையான கிறிஸ்தவர்கள், பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ் மற்றும் யூதர்கள், இவங்களோட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்பிகன்சியன் குருசைட். இந்த லிஸ்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். மொத்தம் எத்தனை கோடின்னு பாருங்கள், 2,75,00,000. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. அடுத்து ஐரோப்பாவில் 30 இயர்ஸ் ரிலீஜியஸ் வார்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. 1618 1648 வரைக்கும் 1,15,00,000 பேரை வந்துட்டு கொலை பண்ணோம். ரிலீஜியஸ் வார்னு இது போட்டிருக்குது. அங்கே என்ன ரிலீஜன் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? 1600 சில்லறையில் அங்கே ரோமன் கத்தோலிசிசம் தான் இருந்துச்சு. 1517 ஒரு ரெஃபர்மேஷன் வந்துச்சு. அந்த 100 வருஷத்தில் வந்த ஒரே ஒரு ரிலீஜியஸ் வார்னு பார்த்தீங்கன்னா கேத்தலிக்ஸ் வந்து ப்ரொட்டஸ்டன்ஸை பார்த்து நீங்கள் எங்கள் கோயிலுக்கு தான் வரணும்னு சொன்னாங்க. ராஜாக்கள் எல்லாம் கேத்தலிக் ராஜாக்கள்லாம் என்ன சொன்னாங்க, நீங்கள் எங்களோட சபைக்கு தான் வந்துட்டு வரணுன்னாங்க. முடியாதுன்னு சொன்ன அந்த ப்ரொட்டஸ்டன்ஸ் எல்லாம் ரிலீஜியஸ் வார்ஸ் அப்போ வந்துச்சு. அப்போ நிறையா ராஜாக்களும் கொஞ்சம் பேர் வந்துட்டு ப்ரொட்டஸ்டன்ட் ராஜாக்களாக மாறிட்டாங்க. ப்ரொட்டஸ்டன்ட் ராஜாக்களாக மாறினதுனால 2 நாடுகளுக்கு இடையில் சண்டை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்டினண்ட் II அப்படின்னு சொல்லி ஒரு ஹோலி ரோமன் எம்பரர் இருந்தான். அவன் என்ன பண்ணான், ரோமன் கத்தோலிசிஸை இந்த சபையில் தான் நீங்கள் எல்லோரும் இருக்கணும்னு சொல்லி மக்களை வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால ப்ரொட்டஸ்டன்ட் ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு பேர் ப்ரொட்டஸ்டன்ட் யூனியன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொட்டஸ்டன்ட் யூனியன் ஃபார்ம் பண்ணி இந்த 30 இயர்ஸ் வாரில் வந்துட்டு அவன் கொன்று குமிச்சது, அது ஒரு பெரிய ஒரு கும்பல் இருக்குது. லட்சக்கணக்கான பேரை அவன் கொன்று குமிச்சிருக்கிறான். இன்னும் முடியல. ஃப்ரெஞ்ச் வார்ஸ் ஆஃப் ரிலீஜியன், இதில் ஒரு 40 லட்சம் பேர் 1562 ஆரம்பித்து 1598 வரைக்கும் த ஃப்ரெஞ்ச் வார்ஸ் ஆஃப் ரிலீஜியன். ஃப்ரான்ஸில் அப்போ இருந்த மெஜாரிட்டி ரிலீஜன் ரோமன் கத்தோலிசிசம். கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜில் ஃப்ரான்ஸில் இருந்த ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராட்டஸ்டன்ஸும் கருவறுத்துட்டாங்க. அதாவது ஒரு 50 பேர் 100 பேரை தவிர லட்சக்கணக்காக இருந்த ஃப்ரான்ஸில் இருந்த ஏன்னா ஃப்ரான்ஸுக்கு பேர் போப்போட தலைமகள், த ஃபர்ஸ்ட் பார்ன் டாட்டர், இல்லை ஃபர்ஸ்ட் பார்ன் சன் ஆஃப் த போப் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸுக்கு பேர். அதனால தான் ஏசப்பா ஃப்ரான்ஸை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்தில் வந்துட்டு ஐரோப்பாவே ஆட்டம் கண்டுச்சு. அது எப்படின்றத நம்ம அடுத்த வருஷம் நம்ம நாளைக்கு இருக்கிற டாபிக்ஸில் வந்துட்டு பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எப்படி வெளிப்படுத்தல் விஷயத்தில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாருன்றதை பார்க்கலாம். ஃப்ரான்ஸில் கிட்டத்தட்ட ப்ரொட்டஸ்டன்ஸ், அந்த பைபிள் பிலீவிங் கிறிஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கருவறுத்தது இந்த பீரியட். இந்த ஒரு 36 வருஷ பீரியடில் 40 லட்சம் பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸை ஃப்ரான்ஸில் வந்துட்டு கொலை பண்ணாங்க. அடுத்து இப்போ ரீசெண்டாக நடந்ததுக்கு வரும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வேதனையாகவும் இருக்கும். 1941 1945 வரைக்கும் 70 வருஷத்துக்கு முன்னாடி தான். இந்த 70 வருஷத்துக்கு முன்னாடி ஆன்டே பவலிக் அப்படின்னு சொல்லி குரோவேஷியாவில் ஒரு ரோமன் கத்தோலிக்க டிக்டேட்டர் ஒருத்தர் இருந்தான். அவன் அங்கே 5 லட்சம் பேரை கொலை பண்ணான். 5 லட்சம் பேர் யார் இவங்கள்லான்னு பார்த்தா செர்பியா நாட்டு மக்கள், அதாவது சர்பியன்ஸ். இவங்கெல்லாம் வந்து ரோமன் கத்தோலிக்கர்கள் கிடையாது. சர்பியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரோமன் கத்தோலிக்கர்கள் கிடையாது. இவங்களை பண்ண ஒரு பெரிய ஜீனோசைட். இந்த ஜீனோசைடை பற்றி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்தது. இதெல்லாம் வந்துட்டு இப்போ 70 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெஸ் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. பர்சிக்யூஷன் ஆஃப் சர்ப்ஸ் இன் தி இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் ஆஃப் குரோவேஷியா, த ஹாலோகாஸ்ட் இன் தி இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் ஆஃப் குரோவேஷியா. கொலை பண்ண ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டே பவலிக்.
இவர் வந்துட்டு ஒரு ரோமன் கேத்தலிக். இவர் என்னென்ன பண்ணாருன்ற அந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குது. இவர் தான் அந்த டிக்டேட்டர். இவர் கூட கை குலுக்கிறது யாருன்னு பாருங்க, ஆர்ச் பிஷப் அலோஷியஸ் ஸ்டெபனிக். இவர் கூட கை குலுக்கிறது ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவங்க தான். அடுத்து இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அவர் கூட நிற்கிறது யாருன்னு பாருங்க, இவங்க எல்லாருமே போப்போட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக 70 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ். இங்கேயே ஆன்டே பவலிக், அவர் தான் அந்த டிக்டேட்டர், இத்தனை லட்சம் பேரை கொலை பண்ணவர். கூட நிற்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேப்பல் எமிசரி. இதுக்கான ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். வேட்டிகன் ரெகக்னைஸ் த இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் ஆஃப் குரோவேஷியா. இவங்க தான் முதல்ல அந்த டிக்டேட்டரை ரெகக்னைஸ் பண்ணி அவங்களோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சது. அடுத்து மே 3 1941 எல்லாருமே ரோமன் கத்தோலிக்கர்களாக மாறணும்னு சொல்லி அங்கே ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டம் போடுற அன்னைக்கு அந்த சர்வாதிகாரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா போப்பை மீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. போப் அவர் அப்போ இருந்த போப்புக்கு பேர் போப் பாயஸ் த 12th. அந்த 2ஆம் உலக போகிறப்ப ஹிட்லர் இருந்த காலத்துலேயும் இருந்தவர் வந்துட்டு இவர் தான் போப் பாயஸ் த 12th. இவரை போய் மீட் பண்ணுற அன்னைக்கு அங்கே ஒரு சட்டம் பாஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே அவங்க ரோமன் கத்தோலிக்கர்களாக மாறணும்னு சொல்லி. அடுத்து February 6 1942 போப் வந்துட்டு ப்ரைவேட்டாக அந்த உஸ்டாஷின்றது அந்த கட்சியோட பேர், அந்த குரோவேஷியாவில் இருந்த அந்த கட்சி ஆன்டே பப்ளிக்கோட கட்சியோட பேர். அவங்கள யூனிஃபார்மில் இருந்த மக்களை ரிசீவ் பண்ணி அவங்கள பிளஸ் பண்ணி அனுப்புகிறார். கொலை பண்ணுறவங்கள வந்துட்டு பிளஸ் பண்ணி அனுப்புகிறாரு. இன்னும் இதோட ரொம்ப ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. 85% அந்த ஊரில் இருந்த சபைக்கு பேர் செர்பியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச். 85% அங்கே இருந்த அந்த செர்பியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சோட ப்ரீஸ்ட்ஸ் எல்லாத்தையும் கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு ரோமன் கேத்தலிக் ப்ரீஸ்ட் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் பீட்டர். பீட்டர் என்ன பண்ணாருன்னு பாருங்க, பிரான்சிஸ்கன் ப்ரீஸ்ட் ஒரே நாளில் 1360 பேரோட கழுத்தை அறுத்தார். பீட்டர் இவர் வந்துட்டு குரோவேஷியன் பிரான்சிஸ்கன் ஃப்ரையர். இவர் ஒரு ப்ரீஸ்ட், ஒரே நாளில் எத்தனை பேரோட கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்கிறார்? 1360 வருஷம். இவங்கெல்லாம் மக்களை மோட்சத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்களா? இதை ரோமன் கத்தோலிக்கர் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இப்போ நடந்தது, 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அடுத்து இன்னொரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு வரும். ஒரு ரோமன் கேத்தலிக் ப்ரீஸ்ட் ஒரு நாட்டோட பிரசிடெண்ட்டாக இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் பேர் ஜோசப் டிசோ. இவர் ஒரு கேத்தலிக் ப்ரீஸ்ட் மட்டும் இல்லை, ஸ்லோவாக்கியான்ற ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டோட தலைவராக இருந்தவர் இவர் தான். அந்த நாட்டில் வந்துட்டு இவர் லட்சக்கணக்கான யூதர்களை, ஆயிரக்கணக்கான மக்களை கொலை பண்ணதுக்காக இவர் அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் தண்டனை கொடுத்து இவரை கொலை பண்ணிட்டாங்க. ஜோசப் டிசோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோமன் கேத்தலிக் பாதிரியார் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்துட்டு அரசியலில் ஈடுபட்டு அவர் ஸ்லோவாக்கியாவில் பிரசிடெண்ட்டாகவும் ஆயிட்டார். பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் கடைசியில் அவர் மக்களை கொன்னதுக்காக அவரே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, வார் கிரைம்ஸ்க்காக. த ஹாலகாஸ்ட் இன் ஸ்லோவாக்கியா படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்போ எப்படி இவர் வந்துட்டு ஹிட்லரோட கை குலுக்கி வேலை பார்த்தாரு, எப்படி யூதர்களை கொலை பண்ணுறதுக்கு இல்லை நான் கேத்தலிக்ஸை கொலை பண்ணுறதுக்கு எப்படி இவர் வந்து வேலை பார்த்தாருன்றது உங்களுக்கு தெரியும். 68,000 71,000 வரைக்கும் ஸ்லோவாக்கியன் ஜூஸ், இதில் கொல்லப்பட்டவர்கள் எல்லாருமே யூதர்கள். ஆனால் இவர் யார்? இவர் ஒரு ரோமன் கேத்தலிக் பாதிரியார். இதெல்லாம் வந்துட்டு அந்த போப்போட ஆசீர்வாதம் இல்லாமல் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதனால தான் வந்துட்டு பேப்பசியை ஆவியானவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, இவன் தான் வந்துட்டு அந்த பீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஃபைனலாக அந்த நம்பர் எங்கே வந்து நிற்கிதுன்னு பாருங்கள், 4,35,70,000 பேர். இவர்கள் எல்லாருமே வந்துட்டு உண்மை கிறிஸ்தவர்கள் இல்லாட்டினா யூதர்கள். இந்த 2 குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப். இதோட முடிஞ்சு போயிடல. அடுத்து பார்ட் டூ இதெல்லாம் வந்துட்டு நான் கிறிஸ்டியன்ஸ் இல்லை அதாவது நான் பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ் இல்லை நான் ஜூஸ்ன்னு சொல்லலாம். குருசைட்ஸ், புனித போர்கள். நாங்கள் எருசலேமை பிடிச்சே தீருவோம், இன்னமும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எருசலேமை பிடிச்சே தீருவோம்னு சொல்லிட்டு போப்பு 9 குருசைட்ஸ் நடத்தியிருக்கிறார். இந்த குருசைட்ஸில் கொல்லப்பட்டவங்க எண்ணிக்கை 50 லட்சம். நீங்கள் டைம் இருக்கப்போ படித்து பாருங்கள், இவ்வளோ குருசைட்ஸுக்கு இந்த போப்புகள் எப்படியெல்லாம் பேக்ரவுண்ட்லேருந்து வேலை பார்த்துருக்குறாங்க, இவங்க போட்ட பேப்பல் புல்ஸ், இதெல்லாம் பெரிய லிஸ்ட் இருக்குது. இந்த குருசைட்ஸில் ஆனால் செத்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவி ரோமன் கத்தோலிக்க மக்கள். போப்புக்காக வேலை பார்க்க போகிறோம், நாங்கள் போய் எருசலேமை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் கையால், அங்கே இடையில வந்த ஆர்மிஸ் கையால் அவங்களாம் செத்து போனவங்க இந்த 50 லட்சம் பேர். அநேகர் இதில் வந்துட்டு ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவங்க தான். அமெரிக்காவை கண்டுபிடிச்சது எப்போன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 1492. 1492 2 காரியம் நடந்துச்சு. ஒன்று, ஸ்பெயினில் இருந்த எல்லா உண்மை கிறிஸ்தவர்களை கொலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கிற கேத்தலிக் ராஜாவும் கேத்தலிக் ராணியும். ஃபர்டினண்ட் இசபெல்லா அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா ராணி ஸ்பெயினில் இருந்தாங்க. 1492 ஸ்பெயினில் இருக்கிற அந்த நான் கேத்தலிக்ஸ் எல்லாத்தையும் கொலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே வருஷத்தில் ஒருத்தன் ஓடி போய் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறான்.
1492 கொலம்பஸ் போய் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறான். அமெரிக்காவை கண்டுபிடிச்சப்ப ஒரு பெரிய குழப்பம் நடக்குது. அமெரிக்காவை யார் வச்சுக்கிறது, அமெரிக்கா எனக்கா உனக்கா அப்படின்ற ஒரு பெரிய சண்டை ஐரோப்பாவில் நடக்குது. அப்போ இருந்த பெரிய நாடுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 நாடு தான் அப்போ வந்துட்டு பெரிய நாடுகள். ஒன்று ஸ்பெயின், இன்னொன்று போர்ச்சுகல். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கு முதல்ல வந்தது எந்த நாடுகள்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சரித்திரத்தில் போர்ச்சுகல் அண்ட் ஸ்பெயின் இவங்க தான் ஆதியிலே வந்தவங்க. இவங்க தான் கடல் வாணிபத்தில் வந்துட்டு பெருசாக இருந்தவங்க. கப்பல்கள் நிறையா செஞ்சு வச்சுருந்தது ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல். ஸோ இவங்க போய் இந்தியாவை வந்துட்டு அப்போ கண்டுபிடிச்சாங்க. அந்த சமயத்தில் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாங்க. அப்போ போப் என்ன பண்ணாருன்னு சொன்னாக்க நிறைய பேப்பல் புல்ஸ் போட்டார். இந்த ஃபர்ஸ்ட் பேப்பல் புல்லை பார்த்தீங்கன்னாக்க இதில் போப் என்ன சொல்கிறாரு, இந்த புதுசாக கண்டுபிடிக்கிற இந்த கண்டங்கள் எல்லாம் வந்துட்டு ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கும் நான் பிரித்து கொடுக்குறேன். நீங்கள் அங்கே இருக்கிற மக்களெல்லாம் கொலை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஊர்களை எடுத்துக்கலாம். எவ்வளோ பேரை கொலை பண்ணாங்கன்றதை பாருங்கள். 2,43,00,000 ரெட் இண்டியன்ஸ். இவங்கெல்லாம் ரெட் இண்டியன்ஸ். அமெரிக்காவில் இருந்த இந்த மெக்சிகோவில் இருந்த ரெட் இண்டியன்ஸ். இன்றைக்கி மெக்சிகோ ஏன் கம்ப்ளீட்டாக கேத்தலிக் நாடாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அமெரிக்காவுக்கு கீழே தான் இருக்குது. அமெரிக்காவில் ப்ரொட்டஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு கீழே இருக்கிற மெக்சிகோவில் மெஜாரிட்டி ரிலீஜன் வந்து ரோமன் கத்தோலிசிசம். காரணம் என்னென்னா அங்கேருந்து அந்த இனத்தையே கருவறுத்தாங்க. 95% மேலே கருவறுத்து கம்ப்ளீட்டாக கட்டலிஸ்ட் சொற்ப ஆட்கள் 1000-2000 பேர் மிஞ்சி இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் கருவறுத்து 2,43,00,000 பேரை வந்துட்டு. இதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த பேப்பல் புல்ஸ். போப் வந்துட்டு நான் உனக்கு பிரித்து கொடுக்குறேன், நீ வந்து பிரேசிலை வச்சுக்க, நீ அர்ஜென்டினா வச்சுக்க, நீ மெக்சிகோ வச்சுக்கன்னு சொல்லி அவன் பிரித்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்கள போய் கத்தோலிக்கர்களாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ரூல் போட்டு கத்தோலிக்கர்களாக அவங்க மாறலைன்னா அவங்கள கொல்றதுக்கு உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்குறேன்னு சொல்லி ராஜாக்களுக்கு கொடுத்த அதிகாரம். புல்ஸ் ஆஃப் டொனேஷன். இந்த புல்ஸ் ஆஃப் டொனேஷன் பார்த்தீங்கன்னா இவன் சில பேப்பல் புல்ஸ் போட்டிருக்கான். இது எந்தெந்த டேட்டில் இந்த பேப்பல் புல்ஸ் போட்டாங்க, அதில் எந்தெந்த ராஜாக்களுக்கு இவன் பிரித்து கொடுத்தான், அந்த பேப்பல் புல்ஸோட பெரிய லிஸ்ட் இருக்குது. அப்போ இசபெல்லா ஃபர்டினண்ட்னு சொல்லி 2 ராஜா ராணி இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறான், ஆல் ஐலண்ட்ஸ் அண்ட் மெயின்லேண்ட்ஸ் வாட்ஸ் எவர் ஃபவுண்ட் அண்ட் டு பி ஃபவுண்ட், டிஸ்கவர்ட் அண்ட் டு பி டிஸ்கவர்ட், இதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் 1493 it is granted to the Spanish Catholic Majesties of Ferdinand and Isabella. 2வது புல். இந்த புல் என்ன போட்டிருக்கிறான், பார்பரஸ் நேஷன் ஷால் பி ஓவர்த்ரோன். அவங்களெல்லாம் நீ தூக்கி எறியலாம், அவங்களெல்லாம் கொலை பண்ணலாம், ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அடுத்து அமெரிக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 1452 அவங்கள பர்பச்சுவல் சர்வட்டியூடில் நீங்கள் வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டுன்னு இருக்கிறோம். பர்பச்சுவல் ஸ்லேவரி. ஸோ அவங்கள நீங்கள் எப்பொழுதுமே அடிமைகளாக வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சராசின்ஸ்னா அரேபியர்களுக்கு பழைய பேர் சராசின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அரேபியர்களையும் இல்லை வந்துட்டு இயேசு அறியாத நான் கேத்தலிக்ஸையும் கொலை பண்ணுறதுக்கு அவங்கள வந்துட்டு தோற்கடிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்குறேன். அவங்கள எப்பொழுதுமே நீங்கள் வந்துட்டு அடிமைகளாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போர்ச்சுகலோட ராஜாவுக்கு ஸ்பெயினோட ராஜாவுக்கு இவன் பேப்பல் புல்ஸ் போட்டு வச்சுருக்கிறான். ஸோ ஐ கிவ் யூ பர்மிஷன் டு என்ஸ்லேவ் ஆல் த பீப்புள். ஸோ இந்த பேப்பல் புல்னால் வலுவடைஞ்ச அந்த ஸ்பெயின் நாட்டு ராஜா, போர்ச்சுகல் நாட்டு ராஜா, இவங்க அந்த பேப்பல் புல்லை கையில் வச்சுக்கிட்டு மக்களை போய் கொன்று குவிக்க ஆரம்பித்தாங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொலை பண்ண ஆரம்பித்தாங்க. இது நீங்கள் எப்போ நேரம் இருக்குதோ அதை பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதலை நம்ம பார்க்கலாம். தானியல் 11:39 இந்த வசனம் காலையில் படித்தோம். அவன் அரணிப்பான கோட்டைகளுக்கு உள்ளாகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது என்னவென்றால் அவைகளை மதிக்கிறவர்களுக்கு மகா கனமுண்டாக்கி அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்காக பங்கிட்டானா? அவர்களுக்கு யாரை மதிக்கிறவர்களுக்கு, அவைகளை மதிக்கிறவர்களுக்கு, அதாவது அந்த சிலைகளை வந்துட்டு இயேசுன்னு சொல்லி மதிக்கிறவங்களுக்கு மகா கனமுண்டாக்கி அந்த ராஜாக்கள் ராணிகளுக்கு அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்காக பங்கிடுவான். மெக்சிகோ உனக்கு, பிரேசில் உனக்கு. யோசிச்சு பாருங்க, பிரேசில் அவ்வளோ பெரிய நாடு. பிரேசிலில் பேசுகிற மொழி என்னன்னு நினைக்கிறீங்க? போர்ச்சுகீஸ் மொழி, போர்ச்சுகீஸ். ஸோ இன்றைக்கி பெரிய பெரிய நாடுகள் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் வந்துட்டு அவங்க பேசுகிற மொழிகளை பார்த்தீங்கன்னா எய்தர் ஸ்பானிஷாக இருக்கும் இல்லாட்டினா போர்ச்சுகீஸாக இருக்கும். போர்ச்சுகல் துளியோண்டு நாடு, பிரேசில் அது மாதிரி 10 மடங்கு பெரிய நாடு. ஆனால் அங்கே பேசுகிற மொழி வந்துட்டு போர்ச்சுகீஸ். இதுக்கு காரணம் இவன் 400 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பேப்பல் புல்ஸ். இதில் இந்த நாடு உனக்கு, இந்த நாடு உனக்கு, நீ அங்கே இருக்க மக்களை கொண்டுட்டு நீ இதை வச்சுக்கலான்னு சொல்லி வசனம் நிறைவேறணும் இல்லைங்களா? அடுத்து ஸ்பானிஷ் கான்குவஸ்ட் ஆஃப் பெரு. சவுத் அமெரிக்காவில் பெருன்ற ஒரு நாடு இருக்குது. அங்கேயும் இவன் போட்ட பேப்பல் புல்லை வச்சுக்கிட்டு இவங்க கொலை பண்ணது 84 லட்சம். இதுக்கெல்லாம் வந்துட்டு தெளிவாக
நமக்கு ஆவியானவர் விக்கிபீடியாவில் ப்ரூஃப் கொடுத்துருக்கிறார். ஸ்பானிஷ் கான்காஸ்ட் ஆஃப் பெரு, எவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்க, லிஸ்ட் ஆஃப் வார்ஸ் பை டெத் டோல். இதில் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தான் இருக்கும். முதலாம் உலகப் போருக்கு வரும், கடைசியாக மேஜர் ஈவெண்ட்ஸுக்கு வரும். முதலாம் உலகப் போரில் கொல்லப்பட்டது 2,35,00,000. பட் முதலாம் உலகப் போருக்கும் போப்புக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு பையன், அவன் ஆர்ச் டியூக் ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், சுட்டு கொண்டுட்டான். 20 வயசு பையன், அவன் பேர் வந்துட்டு பிரின்சிப். இவன் ஒரு செர்பியா நாட்டு பையன். இவன் ஆர்ச் டியூக் ஃபர்டினண்ட் இவனை கொலை பண்ணிட்டான். இந்த ஆர்ச் டியூக்கு எந்த நாட்டு ஆர்ச் டியூக்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. அப்போ ஆஸ்ட்ரியாவும் ஹங்கேரியும் வந்துட்டு ஒன்றா இருந்துச்சு. ஆஸ்ட்ரியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் ஹாப்ஸ்பர்க்னு சொல்லி ஒரு ராஜாவோட குடும்பம் 1000 வருஷமாக இருக்குது. அந்த ஹாப்ஸ்பர்க் தான் கத்தோலிகர்களை எப்பொழுதும் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு குடும்பம். இன்ன வரைக்கும் கூட அவங்க இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு பெரிய பிஸ்னஸஸ்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு 20 வயசு பையன் ஒரே ஒரு ஆளை சுட்டு கொண்டுறான். இதுக்காக ஒரு உலகப்போர் வரணுமான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாலிடிக்ஸை நம்ம பார்க்கணும். ஆஸ்ட்ரியா கத்தோலிக்க நாடு, பாரம்பரியமாக அது ஒரு கத்தோலிக்க நாடு. அடுத்து செர்பியா, இது ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச். பிரச்சனை வந்துட்டு ஆஸ்ட்ரியாவுக்கும் செர்பியாவுக்கும் இல்லை, கத்தோலிக்க நாடு ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ். ஒரு ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபையில் இருக்கிற ஒரு சின்ன பையன் என்னோட ஆர்ச் டியூக்கை கொண்டுட்டான், நான் இதை விட மாட்டேன், நீ அவன் மேலே போருக்கு போன்னு சொல்லி போப்பு அந்த ராஜாவை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தான். அந்த ராஜா முடியாதுன்னு சொன்னப்பையும் இல்லை நீ வந்துட்டு போய் சண்டை போடுன்னு சொன்னப்போ ரஷ்யாவும் ஆர்த்தடாக்ஸ் சபை, நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ரஷ்யாவும் ஆர்த்தடாக்ஸ் சபை. ரஷ்யா செர்பியாவுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தான். அடுத்து ஃப்ரான்ஸ் வந்து ஹெரட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஃப்ரான்ஸ் போப்புக்கு எதிராக ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டான். அடுத்து ஜெர்மனியை நான் சப்போர்ட்டுக்கு வர சொல்கிறேன்னு சொல்லி போப் சொன்னான். போப் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணி கேத்தலிக் ஜெர்மனி, கேத்தலிக் ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட்டுக்கு போச்சு. ஆர்த்தடாக்ஸ் ரஷ்யா, ஆர்த்தடாக்ஸ் செர்பியாவுக்கு சப்போர்ட்டாக போச்சு. இப்படி தான் இந்த உலகப்போர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டது ஆஸ்ட்ரியாவை வந்துட்டு சண்டைக்கு போகிறதுக்கும் ஜெர்மனியை சண்டைக்கு போகிறதுக்கும் கிளப்பி விட்டது மெயினாக யாருன்னு சொன்னாக்கா இது போப்போட வேலைகள் தான். சீக்ரெட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜெசுவிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது, எட்மண்ட் பாரிஸ். நானும் இந்த புத்தகத்தை 2 தடவை 3 தடவை வந்துட்டு படித்து பார்த்தா மறுக்கவே முடியாத உண்மைகள். இந்த ஒரு புத்தகம் மட்டும் கிடையாது, த ஹிட்லர்ஸ் போப் அப்படின்னு சொல்லி இன்னொரு புத்தகம் இருக்குது. இந்த மாதிரி நிறையா புத்தகங்களில் வந்துட்டு அவங்க புட்டு வச்சுருக்கிறாங்க. முதல் உலகப் போருக்கு யார் காரணம், 2ஆம் உலகப் போருக்கு யார் காரணம்னு சொல்லி. 2ஆம் உலகப் போர் 8,50,00,000 இதில் இறந்தது. இது 2ஆம் உலகப் போருக்கு காரணம் உங்களுக்கு தெரியும், ஹிட்லர், பெனிட்டோ முசோலினி பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். முசோலினி கையால் தான் இன்றைக்கி வேட்டிகன் சிட்டியே வந்திருக்குது. வேட்டிகன் சிட்டி வந்தது முசோலினி ஒரு டிக்டேட்டர், சர்வாதிகாரி கையிலிருந்து வந்தது. அவனோட நண்பன் தான் ஹிட்லர். அந்த ஹிட்லரை வந்துட்டு பதவிக்கு கொண்டு வரதுக்கு வந்துட்டு கத்தோலிக்க சபை பயங்கரமாக முயற்சி பண்ணி ஹிட்லரை கொண்டு வந்துச்சு. ஹிட்லர் பேசின சில வார்த்தைகளை நீங்கள் பாருங்கள். ஹிட்லர் ஒரு புஸ்தகம் எழுதணும், மெயின் காம்ப், மை ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மை ஸ்ட்ரகிள், இந்த மெயின் காம்ப் புஸ்தகத்தை எழுதினதே ஒரு ஜெஸ்வெட் ஃபாதர், கையெழுத்து போட்டது மட்டும்தான் வந்துட்டு ஹிட்லர். ஹிட்லர் சொன்ன ஒரு வார்த்தை, அவனோட ரைட் ஹேண்ட் மேன் ஹிம்லர்னு ஒருத்தர் தான். ஐ கேன் சி ஹிம்லர் ஆஸ் ஆர் இக்னேஷியஸ் ஆஃப் லோயலா. எக்ஸ் கேத்தலிக்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இக்னேஷியஸ் ஆஃப் லோயலா யாருன்னு தெரியும். சேசு சபை, ஜெஸ்வெட் சபை ஆரம்பித்தது வந்துட்டு இக்னேஷியஸ் ஆஃப் லோயலா. ஹிட்லர் இறந்து போனதுக்கப்புறம் ரோமன் கேத்தலிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ ஃப்ரான்ஸில் இருந்த ஒரு டிக்டேட்டர், ஸ்பானிஷ் டிக்டேட்டர் ஃப்ராங்கோ, அவன் என்ன சொல்கிறான்னா, அடால்ஃப் ஹிட்லர், சன் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச், டைட் while defending கிறிஸ்டியானிட்டி. இதுதான் அவங்களோட பேச்சு. அவன் அத்தனை லட்சம் பேரை, கோடிக்கணக்கான பேரை கொலை பண்ணியிருக்கிறான். அவனை பார்த்து சன் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், சரியாக தான் சொல்லியிருக்கிறாங்க அவங்க. ஆனால் அவனை பார்த்து மாரட்டேர்ன்னு இருக்கிறாங்க. அவன் மாரட்டேரா? இயேசுவுக்காக இறந்தா அவனுக்கு பேர் தான் மாரட்டேர். சாத்தானுக்காக இறந்தாக்க. Hitler himself stated, I learned much from the order of the Jesuits. கத்தோலிக்க சபையில் ஜெஸ்விட் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டனிக் ஆர்டர் இருக்குது. சேசு சபைன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கும் இயேசுவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவங்க ஒரு மிலிட்ரி ஆர்டர். அந்த மிலிட்ரி ஆர்டரில் இருந்தால் நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி இவன் ஹிட்லர் வந்துட்டு சொல்லியிருக்கிறான். இதுக்கான உண்மைகள் எல்லாம் நீங்கள் இந்த சீக்ரெட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜெஸ்விட்ஸ்ன்ற புஸ்தகத்தில் இருக்குது. அதுக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்குறேன். இன்னொரு புஸ்தகம் இருக்குது, ஹிட்லர்ஸ் போப் அப்படின்னு சொல்லி இன்னொரு புஸ்தகம். அதில் போப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஹிட்லரை வந்து கொண்டு வந்தான், சர்வாதிகாரியாக கொண்டு வந்தான் அப்படின்றதுக்கான எல்லாம் வந்துட்டு ப்ரூஃபும் இதில் இருக்குது. ஹிட்லரோட முதல்ல சமாதான உடன்படிக்கை பண்ணி கையெழுத்து போட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? போப் பயஸ் தி 12th. 1933 2ஆம் உலகப் போர் எப்போ வந்துச்சு? 1939 இருந்தான். ஸோ 2ஆம் உலகப் போர் ஆரம்பிக்கிறதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஒரு சமாதான உடன்படிக்கை போட்டது போப் பயஸ் தி 12th. அவங்களோட கன்கார்டட் ஒன்று போட்டாங்க. அடுத்து
அந்த போப் பயஸ் த 12th அவரோட சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார் பிரான்சிஸ்கோன்னு. அவர் தான் அந்த இன்னொரு சர்வாதிகாரியான முசோலினி கூட அவர் சமாதான உடன்படிக்கை சைன் பண்ணிட்டார். அண்ணன் தம்பி 2 பேரும் வந்துட்டு 2 சர்வாதிகாரிகளோட சமாதான உடன்படிக்கை சைன் பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு ஒன் ஆஃப் த கார்டினல்ஸ். அப்போ இவர் அந்த சமாதான உடன்படிக்கை சைன் பண்ணுற அந்த ஃபோட்டோ இருக்குது. ஸோ ரோம் தான் ஃபஸ்ட்டு ஹிட்லரோட கை கோத்துக்கிட்ட அந்த ராஜ்யம். அடுத்து அந்த ஹிட்லர் சர்வாதிகாரி ஆகிறதுக்கு எனேபிளிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ண வேண்டியது இருந்துச்சு. இந்த எனேபிளிங் ஆக்டில் ஒரு கத்தோலிக்க சபை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்று இருந்துச்சு, ஒரு கேத்தலிக் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்த கேத்தலிக் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ப்ரெஷர் போட்டு நீ ஹிட்லருக்காக ஓட்டு போடு, ஏன்னா அதில் வந்துட்டு 2/3 மெஜாரிட்டி ஹிட்லருக்கு வேணும். 2/3 மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அவனால் சர்வாதிகாரியாக ஆக முடியும். அவனுக்காக ஓட்டு போட வச்சது போப். அந்த எனேபிளிங் ஆக்டில் கேத்தலிக் சென்டர் பார்ட்டின்னு ஒன்று இருந்துச்சு. அந்த பார்ட்டியை வச்சு கம்ப்ளீட்டாக ஓட்டு போட வச்சு ஹிட்லரை கொண்டு வந்தது போப்பு தான். இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 கோடி லிஸ்ட்டு வருது. 19 கோடியை. அதனால தான் அந்த இரத்தத்தால் அவள் வெறி கொண்டு இருக்கிறாள். கத்தோலிக்க சபையை பார்த்து ஆவியானவர் சரியாக தான் சொல்லியிருக்கிறார். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுனுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டு இருக்கிறாள் அப்படின்றது ரொம்ப சரியாக ப்ரூவ் ஆகுது. கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஜூஸ் இவங்க மட்டுமே 4 கோடிக்கு மேலே. அது இல்லாமல் வந்துட்டு நான் கிறிஸ்டியன்ஸ் நான் ஜூஸ் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 14 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. பட் இவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நம்மலாம் பேசிகிட்டு இருக்கிறோம், நம்மளெல்லாம் சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அடுத்து அவங்களோட பிளான்ஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ இடையில வந்துட்டு செர்பியாவில் வந்து நடந்த சண்டைகள், இல்லை குறிப்பாக அந்த ஈஸ்டர்ன் யூரோப்பில் நடந்த முக்கால்வாசி சண்டைகளுக்கு ரோமன் கத்தோலிக்க சபை தான் காரணமாக இருக்குது. இது எல்லாமே ரொம்ப டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். இன்னும் நிறையா வண்டியாக இருக்குது. அதை எழுதுறதுக்கு நேரமும் இல்லை, மனசு ரொம்ப கசப்பாயிடுச்சு அதை எழுதும்போதே. வந்துட்டு இதுக்கு மேலே எத்தனை கோடியை தான் வந்துட்டு காமிக்கிறது, இது போதும் நமக்கு. ஸோ ஆவியானவர் ரொம்ப தெளிவாக வந்துட்டு காமிச்சிட்டாரு. ஸோ இவன் தான் வந்துட்டு அந்தி கிறிஸ்து, போப்பு தான் அந்தி கிறிஸ்து, போப்போட சபையாகிய ரோமன் கத்தோலிக்க சபை தான் அந்தி கிறிஸ்து சபை. இதில் இருக்கிற பிள்ளைகளை நம்ம வந்துட்டு இயேசுவுக்காக வின் பண்ணணும். அதுதான் நம்மளோட. இப்போ எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம்? நமக்கு அந்த ரோமன் கேத்தலிக் போப் மேலேயும் வெறுப்பு கிடையாது, நமக்கு யார் மேலேயும் வெறுப்பு கிடையாது. நமக்கு தேவை அந்த ஆத்மாக்கள்லாம் இயேசுவுக்காக நம்ம வின் பண்ணணும், ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கிற ஆத்மாக்கள். ஸோ இதோட நம்ம இந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம்.